வந்தமா வாங்கின பேமெண்ட்டுக்காக வன்மத்தை கக்கணுமா போனமான்ட்டு இல்லாம பெரிய வரலாற்று அறிஞர் மாதிரி ஒரு பெரிய வெடியை ஒண்ணு போட்டுட்டு போயிருச்சு. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? அருமையின் சேரும் அகவிருள் நடுநாள் அகநானூர்ல நக்கீரர் பாடியிருக்காரு. தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கு கார் 40ல மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காரு. நெல்லும் மலரும் தூய கை தொழுது நெடுநெல் வாடையில மதுரை கணக்காயனார் பாடியிருக்காரு. நான் சொல்றேன், தீபாவளி தமிழர் பண்டிகை தான். நான் சொன்ன இந்த 4 ரெஃபரன்ஸ்ல 3 ரெஃபரன்ஸ் மதுரை தமிழ்ச்சங்க காலத்திலே எழுதப்பட்டதுதான். நீ மூக்கு கீழே மீச வரைஞ்சது உண்மையா இருந்தா இதை கவுண்டர் பண்ணி பார்ப்போம். நீயே மதுரையில் தானே பிறந்த. இந்த வீடியோல ஒரு மொரட்டு 65 பார்க்க போறீங்க. வெயிட் பண்ணி பாத்துட்டு போங்க. நான் சொல்றேன், தீபாவளி தமிழர் பண்டிகை தான். மதுரை தமிழ்ச்சங்க காலத்தில் எழுதப்பட்டதுதான். தமிழ் இலக்கியமே சொல்லிருக்கா. என்ன சொல்லிருக்கு? அருமையின் சேரும் அகவிருள் நடுநாள் அகநானூர்ல நக்கீரர் பாடியிருக்காரு. அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள். எவ்வளவு நேக்க அகநானூரை கோத்துடுற நீங்க. அதாவது அங்கிள், அகநானூர்ல தீபாவளின்ற பேர்ல இருக்கிற ஒரு பண்டிகையை பத்தின குறிப்பே கிடையாது. அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள்னா கார்த்திகை நட்சத்திரம் உச்சியில் இருக்கும் நிலா முழுமையடையும் இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் நடைபெறும் திருவிழாவை குறிக்கிறது. சரி, மேல சொல்லு. தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. தையலாறு கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ, அதுவும் கார்த்திகை திருநாளை பத்தினதுதான் அங்கிள். நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கு கார் 40ல மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்காரு. நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கில், அதுவும் கார்த்திகை திருநாள் தான். நெல்லும் மலரும் தூய கை தொழுது நெடுநெல் வாடையில மதுரை கணக்காயனார் பாடியிருக்காரு. நெல்லும் மலரும் தூவி கைதொழுது நெடுநல் வாடை, அதுவும் கார்த்திகை திருநாள் தான். தற்குறி. நீங்க சொன்ன தமிழ் இலக்கியம் எல்லாமே தீபாவளியை சொல்லல, கார்த்திகையை சொல்லியிருக்கு. கார்த்திகை மாசம் தமிழர்கள் தங்களோட வீட்டுல விளக்கேத்தி வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த தமிழ் இலக்கியம் ஐப்பசி மாசம் அமாவாசையில காலைல வெள்ளம் எந்திரிச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு மத்தா பத்தி சுத்துனாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீபாவளின்றது அமாவாசையில கொண்டாடணும்னு ஆரியர்கள் பழக்கப்படுத்தி விட்ட பண்டிகை. கார்த்திகைன்றது முழு பௌர்ணமியில தான் வீட்டுல விளக்கேத்தி தமிழர்கள் கொண்டாடின பண்டிகை. இந்துக்கள்ன்ற பேர்ல தமிழர்கள் தலையில எல்லாத்தையும் கட்டி விட்டு இதாண்டா உன் பண்டிகை, இதை கொண்டாடுன்னு தமிழர்கள் பண்டிகை எல்லாம் மறக்க வைக்கிறது சங்கித்தனமா இல்ல? தீபாவளி தமிழர் பண்டிகை தான். ஐயோ அங்கிள், நீங்களே சொல்லிட்டீங்களா தீபாவளி தான் தமிழர் பண்டிகையா? உங்களோட அங்கிள் அமித்ஷாவே வந்து சொன்னாலும் பொங்கல் தான் தமிழர் பண்டிகை, தீபாவளி எல்லாம் தமிழர் பண்டிகை, நீங்க அழுகுறீங்கன்றதுக்காக ஏத்துக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், தீபாவளியை நான் என் குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டாடுறேன். ஆனா அதுக்காக அதை தமிழர் பண்டிகை ஏத்துக்கணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடாது. அப்புறம் அங்கிள், நீங்க ரொம்ப நாள் என் கூட டிபேட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? நான் கண்டிப்பா டிபேட்டுக்கு வரேன். உங்களுக்கு பெரியார் தானே பிடிக்காது, ஏன்னா கடவுள் இல்லன்னு பெரியார் சொல்லிட்டாரு, அதனால உங்களுக்கு பெரியார் பிடிக்காது. ஆனா அம்பேத்கர் எல்லாருக்குமான சட்டம் இயற்றினவர் தானே, ஒரு மாபெரும் புரட்சியாளர் தானே. உங்களோட சேனல்ல 8 நிமிஷத்துக்கு அம்பேத்கரோட வரலாறை வீடியோவா போடுங்க. நான் இந்த மாதிரி போட சொன்னேன், அப்பனாதான் டிபேட்டுக்கு வருவேன்னு சொன்னேன்னு சொல்லி போடுங்க. நீங்க போட மாட்டீங்க, ஏன்னா அம்பேத்கர் ஒரு தலைவராவே ஏத்துக்க முடியாது உங்களால. அப்படியே நீங்க போட்டாலும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க போட விட மாட்டாங்க. கிறிஸ்துமஸுக்குலாம் லீவ் விட முடியாதுன்னு உத்தரப்பிரதேச முதல்வர் உத்தரவிட்டதை பத்தி பேசுங்க. இஸ்லாமிய பெண்ணோட புர்காவை இழுத்து பார்த்த பீகார் முதலமைச்சரை பத்தி பேசுங்க. அப்புறம் சங்கி அங்கிள், நாங்க எல்லா சாமியும் கும்பிடுவோம், ஆனா ஆரியர்களோட கடவுளுக்கும் தமிழரோட கடவுளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஓடிவாடா கருப்பாமுவோம், அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகனை பார்த்து ஓடிவா முருகா ஓடிவா கந்தான்னு கருப்பசாமி வெர்ஷன்லயே பாட்டு பாடுவோம். அந்த மாதிரி மத்த கடவுளை பார்த்து பாட முடியுமா? ஊர் எல்லையில பொட்ட காட்டுக்குள்ள இருக்கிற கருப்புசாமி கோயில் அய்யனார் கோயில் பூசாரி இல்லைன்னா காலடியில சூடத்தை பொத்தி பத்தி காமிச்சு சாமியை கும்பிட்டு வருவோம். அந்த மாதிரி மத்த கோயிலுக்குள்ள எங்களால் நுழைய முடியுமா? சும்மா இந்துக்கள் தான் தமிழர்கள், இந்த கதையெல்லாம் கட்டி ஓம் பண்டிகையெல்லாம் மறந்துரு, இதுதான் உன் பண்டிகைன்னு மெயினா கொண்டாடுன்னு வேற ஒரு பண்டிகை காட்டி அதை தமிழ் இலக்கியமே சொல்லியிருக்கு அப்படின்னு தப்பா குறிப்பெடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி தான் அசிங்கமாயிரும் அங்கிள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேவலமா பிச்சை எடுக்கிற சங்கி குத்தா நீன்றது உண்மையா இருந்தா அம்பேத்கர் பத்தி வீடியோ போடுங்க சங்கி அங்கிள்.